மில்லட்ஸ் காய்கறிகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு ஒளிச்சு எப்படி கொடுக்கலான்னு நிறைய ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணிட்டு வரேங்க. இப்போ 100 கிராம் அளவுக்கு ஸ்பினச் கீரை எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்பினச் கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இப்போ நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா கம்பு பால் எடுத்து வச்சிருக்கிறேன், அதுதான் சேர்க்க போறேங்க. இது எப்படி செய்யணுங்கிறது லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த பூண்டு கீரை அதுக்கப்புறம் கம்பு பால் எல்லாமே நல்லா ஒன்று சேர கொதிச்சு வந்ததும் நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. இதுக்கு தேவையான உப்பு மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்துக்கலாம். இந்த கம்பு பால் கீரை சூப்பு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்குங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட இது லஞ்சுக்கெல்லாம் சாப்பிட்லாம். இப்போ இந்த பால் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் ஊற வச்ச தண்ணி வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து ஊற வச்ச தண்ணியை தான் நம்ம சேர்த்து அரைக்கணுங்க. அரைச்சி வடிகட்டி எடுத்தோன்னா கம்பு பால் ரெடி. இது 3 to 5 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் கெடாமல் இருக்குங்க.